student, 12th standard chapter 2 la exercise 2.7 la sum number 6, if z equal to x plus iy and the argument of z minus I divided by z plus 2 equal to by 4, show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. Okay, the condition argument condition form பண்ணி இந்த ரிசல்ட் வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகேவா, இசட்டுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுங்க, x plus iy ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z minus i by z plus 2 equal to 5 by இப்போ ஆர்குமெண்ட் டிவைட்ல இருந்தா என்ன வரும், மைனஸ்ல சொல்லலாம், மல்டிப்ளிகேஷன் இருந்தா பிளஸ்ல சொல்லலாம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z minus i மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 2 equal to by 4. z என்ன யூஸ் பண்றோம், x plus iy minus i ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy plus 2 equal to by 4. இப்போ ஆர்குமெண்ட் ரியல் பார்ட்னா ஒரு சிங்கிள் ரியல் பார்ட் இது, இமேஜர் பார்ட் 2 இருக்குது, இல்லை i காமன் எடுத்துட்டா y minus 1. ஓகேவா, மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ரியல் பார்ட் 2 ரியல் பார்ட், அப்போ x plus 2 ஒரு செட் ப்ராக்கெட்டு பிளஸ் iy ஒரு இமேஜர் பார்ட் ஈக்குவல் டு by 4. இப்போ ஆர்குமெண்ட்ல ரியல் பார்ட்டும் இமேஜர் பார்ட்டும் தானே யூஸ் பண்ணலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜர் பார்ட்டோட பை ரியல் பார்ட், அப்போ y minus 1 by x, இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் y by x plus 2 ஈக்குவல் டு by 4. ஓகே, இப்போ tan inverse of x minus tan inverse y equal to tan inverse of x minus y by 1 plus xy நம்ம trigonometry formula இருக்குது. அப்போ tan inverse of x இது full terms, y இது full terms. அப்போ x minus y divided by 1 plus xy equal to by 4. ஓகே, ஜஸ்ட் இப்போ என்ன வரேன், இது எல்சியும் எடுத்துருங்க, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. அதே மாதிரி டிவைட் என்ன வரும், x into x plus 2, x into x plus 2 1 மல்டிப்ளை பண்ணால் x into x plus 2 டிவைட்ல 1 மல்டிப்ளை பண்ணால் y into y minus 1. இப்போ இந்த x plus 2 இது என்ன வரும், கேன்சல் ஆகிடும். ரிமைன் என்ன வரும், இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும், ரிமைன் இது இருக்கும், இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேன் என்ன நமக்கு ஆப்போசிட் போனால் டேனாக மாறிடும். ஓகே, அதான் என்ன வரும், அந்த டேன் மிஸ் பண்ணால் இங்கே போனால் டேன் பை வேல்யூ 1 நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஜஸ்ட் சிம்பிளை பண்ணால் அந்த ஆன்சர் நமக்கு வந்துடும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு, இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுமோ, இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது, திரும்பி ரிட்டர்ன்னா அதே சேம் ஃபேக்டர். ஓகே, இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாமா, ஒய்யால் மட்டும்னா xy 2y மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஒய்யால் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்டு ஒய்யால் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, xy 2y மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 மைனஸ் xy டிவைடட் பை x into x ஸ்கொயர் 2x y ஸ்கொயர் மைனஸ் y ஈக்குவல் டு 1. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த xyயும் ப்ளஸ்ஸும் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ரிமைனாக இருக்கும் 2y மைனஸ் x மைனஸ் 2. இங்கே டிவைலுக்கு இங்கே போனோம்னா மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் வேணும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்லாம் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபுல் டைம் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் அப்படியே இருக்குது. இந்த 2y இந்த சைடு வந்தால் மைனஸ் 2y, இந்த மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் எக்ஸு, மைனஸ் 2 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது மட்டும் அங்கே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஆப்போசிட் வந்தால் சிம்பிளாக சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது ஒரு 2x, இது ஒரு x என்ன வரும் 3x, இது ஒரு மைனஸ் ஒய், இது ஒரு மைனஸ் வேணும் மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. நம்ம ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும் நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ரிசல்ட் வந்துச்சா. இதை நமக்கு கொடுக்குற ஈக்குவேஷனோட ஃபைனல் ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.